இந்த பொண்ணு ஒரு கோயில் வாசல்ல நின்று பூ விக்கிறா. அப்ப அந்த கோயிலுக்கு வந்த ஒரு பையன் அந்த பூவை வாங்கிட்டு உள்ள போறான். அதுக்கப்புறமா இன்னொரு பையனும் கூட ஒரு பொண்ணும் அந்த கோயிலுக்கு வராங்க. இத பார்த்தது அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட போயிட்டு பூ வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றா. கூட வந்த அந்த பொண்ணு சொல்றா பூ வேணாம் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பையன் சொல்றான் இல்ல சாமிக்கு பூ வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா என்கிட்ட சில்லறை இல்லன்னா அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான் இல்ல மீதி பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்குறான். கூட வந்த அந்த பொண்ணு சொல்றா எதுக்காக நீ பணத்தை கூட கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த பையனை திட்டுறான். அந்த பையன் எதையுமே காதுல வாங்காம அந்த பணத்தை கொடுத்துட்டு கோயிலுக்குள்ள போறான். அப்படியே அடுத்த நாள் அந்த பொண்ணு அதே இடத்துல நின்று பூ வித்துக்கிட்டு இருக்கா. அந்த பையனும் அந்த இடத்துல வந்து நின்று இந்த பூ விக்கிற பொண்ணை வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனோட கூட வந்து அந்த பொண்ணு அந்த பையன் பக்கத்துல வந்து நின்று கேட்கிறா எதுக்காக நீ அந்த பொண்ணை வந்து பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்றான் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சொல்றான். இதை கேட்டது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையன் மேல கொஞ்சம் கோவப்பட்டு இந்த பொண்ணை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அப்படியே அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு பூ விற்க வரா. இந்த பொண்ணு அந்த பொண்ணு பக்கத்துல போறா. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா பூ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு எனக்கு பூ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த ஆசிட்ட அந்த பொண்ணோட மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுறா. அந்த பொண்ணு மூஞ்ச பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்து சிரிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த பையன் வாரா. இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்ததும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஓடிடுறா. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த பொண்ணு பக்கத்துல ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மூஞ்சிய பாக்குறான். அப்படியே ஒரு வருடம் கழிச்சு இந்த பையனும் அந்த பையனோட கூட இருந்த அந்த பொண்ணு ரெண்டு பேரும் உட்காந்து ரோட்டோரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மூஞ்சில ஆசிட் பட்ட அதே பொண்ணு அந்த இடத்துல வந்து பக்கத்துல உட்காந்துருக்கா. அப்ப அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துல போய் பேசிட்டு வரான். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு கோவப்பட்டு மறுபடியும் அந்த பொண்ணு ரோட்ல வரும்போது அதே மாதிரி ஆசிட்டை கொண்டு வந்து அந்த பொண்ணோட மூஞ்சில ஊத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு உடனே ஓடி வந்து அந்த பொண்ணோட கையை வந்து பிடிச்சிடறான். அப்படி கையை பிடிச்சிட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ இங்க இருந்து மரியாதையா கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு அந்த பூ வித்த பொண்ணை வந்து கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான்.